வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நெக்ஸ்ட் 3 months, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025, அடுத்த 3 மாதம் எல்லாருக்கும் பயங்கரமான ஆர்வம் வந்துடுச்சு. என்ன நடக்க போகுது, பர்டிகுலராக நம்ம ராசிக்கு என்ன நடக்கும், அதோட லக்னத்தோட காம்பினேஷனோட சேர்த்து சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். நட்சத்திரத்தையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் வந்து இந்த வீடியோவை டீட்டெயிலாக பேசுகிறேன். வீடியோட எண்டில் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்குறேன். முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நிறைய பேர் சந்திச்சிட்டிங்க. ஆல்மோஸ்ட் சனியுடைய இந்த பேச்சையே வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. 7 சனி முடிஞ்சதே பாதி பேருக்கு மன நிம்மதியும் கொடுத்துருக்கு. குரு வந்து ஒரு யோக கிரகமாக இல்லைனாலும் கூட 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. பட் நாம் என்ன இப்போ அனலைஸ் பண்ணோம்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 எப்படி இருக்கும்போது மகரமுக்கு உங்கள் ராசி மட்டும் பார்க்கணுமா, மொத்தமாக எப்படி காம்பினேஷன் பார்க்கணும். நான் 5 விஷயம் சொல்ல நோட் பண்ணிங்க. மகர ராசியை சேர்ந்த நீங்கள் 3 நட்சத்திரத்தில் பிறக்க வாய்ப்பு இருக்குது. 1 மகரத்தில் வரக்கூடியது அப்படி லைனாக லிஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன். உங்களுக்கு மகரத்தில் வந்து உத்திராடம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கும், அதான் தொடங்கும். அதுக்கடுத்து வந்து திருவோணம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து அவிட்டம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரம் சூரிய சந்திர அங்காரக நட்சத்திரங்கள். இந்த 3 எல்லாம் பிறந்தாலுமே உங்களுக்கு ஒன்று சூரிய தசை இல்லை சந்திர தசை இல்லை அங்காரக தசை ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதான் உங்களுக்கு வந்து பிகினிங். இப்போ வந்து நீங்கள் 20ஸ்லையோ இல்லை 30ஸ்லையோ இல்லை 40ஸ்லையோ இல்லை 50ஸ்லையோ 60ஸ்லையோ இருக்கீங்க அப்படின்னு ஒரு இதை பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள தசா பலன் என்ன, புக்தி பலன் என்ன. ஸோ ஃபஸ்ட்டு ராசி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் ராசி மகரம் பார்த்துட்டு இருக்கீங்க. 7 சனி முடிஞ்சிடுச்சு. நட்சத்திரம் வந்து நீங்கள் உத்திராடமோ இல்லை திருவோணமோ இல்லை வந்து அவிட்டமோ சேர்ந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இப்போ உள்ள தசா பலன் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி பார்க்குறீங்க. அதில் வந்து ஒரு சுபமான தசை நடக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒரு சுக்கிர தசைன்னு வச்சுப்போம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராசிநாதர் வந்து சனியாக இருக்கார். சனிக்கு ஃபேவரபுளான நட்பு கோள்கள் அப்படின்னு பார்த்தா புதன் மற்றும் சுக்கிரன். அதில் ஏதோ ஒரு தசை நடக்குது இல்லை அதில் ஏதோ ஒரு புக்தி நடக்குதுன்னு சொன்னால் சாதகமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இதையும் கடந்து ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன, உங்களுக்கு லக்னங்களில் எந்த லக்னத்தை சேர்ந்திருந்தால் மகர ராசியை சேர்ந்து இந்த தசா இந்த புத்தி நடந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். எதிர்பார்க்குற பலன் வந்து முழுக்க மகரம்னாலே இப்போதைக்கு மைண்ட் செட் ஃபுல்லாகவே மணி, பிஸ்னஸ், ஜாப், ப்ரொஃபஷன், ஒரு மைக்ரேஷன், ஒரு ட்ராவல், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு குறைஞ்ச பகுதி, அதாவது மகரத்தை 100ல் வந்து 60-70% வந்து பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்தாலும் கூட சில பேர் வந்து குடும்ப வாழ்க்கை, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு, லவ் ரிலேஷன்ஷிப்பு, ப்ளஸ் வந்து ஃபேமிலி ப்ராப்ளத்தை எப்படி ரிசால்வ் பண்ணலாம், ஹெல்த் எப்படி சரி பண்ணலாம், ஹெல்த்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி நல்லா வர்றது, இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எல்லா எதிர்பார்ப்பையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நான் ஒரு 6 லக்னம் உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், துலாம், தனுசு லக்னம் அண்ட் மகரம். மகர ராசி மகர லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 கடைசி ஒரு 3 மாதங்களில் டிரான்சிஷனில் வந்து ராகு கேது கிட்ட விலகி எல்லாருமே நகர ஆரம்பிச்சிருவாங்க. குரு மட்டும் வந்து கேது கிட்ட நெருங்குவார். பட் கேது கூட கன்ஜெக்ஷன் ஆக மாட்டார். பட் மறுபடியும் அவர் பேக் டு 6th ஹவுஸ்க்கு போயிடுவார் மகரமுக்கு. சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிரும். அப்போ உங்கள் சார்ட்டை பார்க்கும்போது மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே உங்களுக்கு 9, 10, 11 மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சாதகமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த வருஷம் அக்டோபர், நவம்பர், டிசம்பரை மகரத்தை சேர்ந்தவங்க தயாராக இருக்க வேண்டியதுதான். நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது நான் சொன்ன மாதிரி 5 விஷயத்தில் 1 ராசி மகரம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நட்சத்திரம் என்ன, அதோட தசா என்ன பிகின் ஆயிடுச்சு, இப்போ என்ன தசா புத்தி நடக்குது, அதில் எந்த லக்னத்தை நம்ம சேர்ந்துருக்கோம். உடனே உங்கள் மனசில் தோணும், நான் வந்து நீங்கள் சொன்ன இந்த 6 ஃபேவரபிள் லக்னஸில் இல்லை, என்னோடது வந்து மேஷமாக இருக்குது, என்னோடது வந்து மீனமாக இருக்குது, என்னோடது கும்பமாக இருக்குது, என்னோடது வந்து சிம்மமாக இருக்குது, நான் மகர ராசியில் போய் போகிறது சிம்ம லக்னத்தை வேற பிறந்துட்டேன், கடக லக்னத்தில் பிறந்திருக்கேன், விருச்சிக லக்னத்தை பிறந்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருந்ததுன்னா இந்த கடைசி 3 மாதங்கள் அப்போ சாதகமாக இருக்காதான்னு உங்களுக்கு தோணும். பட் நான் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்து ஒரு ராசி, அந்த ராசிக்குண்டான நேர காலங்கள், அதுக்குண்டான டிரான்சிஷன், லக்னம் அந்த லக்னத்துக்குண்டான நேர காலங்கள், அதுக்குண்டான டிரான்சிஷன், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா ராசிநாதனும் லக்னநாதனும் ஹாரோஸ்கோப்லேயே காம்பினேஷன் நல்லா வந்துருச்சுன்னா கிளிக் ஆகிடும். ராசிநாதனும் லக்னநாதனும் ஹாரோஸ்கோப்லேயே காம்பினேஷன் சரியாக வரலன்னா அது நிறைய வகையில் ஒரு போராட்டத்தை கொடுக்கும். அதனால தான் இந்த எக்ஸ்பிளேஷனை கொடுத்தேன். இதையும் தாண்டி உங்களோட பேர்த் சார்ட்டில் அந்த ஹாரோஸ்கோப்பே ரொம்ப நல்லா யோகமாக இருக்குது, பிளானட்டரி பொசிஷன்லாம் சூப்பராக இருக்குது, எதை தொட்டாலும் ஜெயிக்கிற ஜாதகம் அப்படின்னும் போது அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா மகர ராசி உங்களோட தசாபுக்தி பலன்கள் ப்ளஸ் அதில் உள்ள இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசாபுக்தி பலனோட லக்னங்களில் நான் சொன்ன அந்த 6 லக்னங்களில் சேர்ந்துருந்தீங்கன்னா சாதகமான பலன்களை, நீங்கள் எதிர்பார்க்குற பலன்களை, நீங்கள் முன்னேற்றத்தை நம்பி இருக்கக்கூடிய பலன்களில் அது வேகமாக அந்த பலனை வந்து ஆற்றலோடு தரப்போகுது. அது இல்லாத இருக்கிற பட்சத்தில் சில பல முடிவுகளில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து நீங்கள் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. அப்போது மகரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ டிசிஷன் தான் எடுக்க போகிறீங்க. எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானித்து யோசித்து எடுக்கக்கூடிய மகரம் தான். பட் ஆனால் இப்போத்துலேருந்து பொதுவாக என்ன தசை நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா
சூரிய சந்திர அங்காரக நட்சத்திரங்களை கொண்ட மகரம். அதாவது நல்லா பாருங்க, சனியுடைய ராசி உங்களுது, ஆனால் அதில் நட்சத்திரங்கள் சூரிய சந்திர அங்காரகம் தான் நட்சத்திரங்களாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் உள்ள உங்களுக்கு இப்போ உள்ள தசைகளில் சனி இருந்தால் நல்லது. ஆக்சுவலாக பார்த்தா நடக்கக்கூடாத திசைகள் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் கேது தசை மட்டும் இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை. மற்ற திசைகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சூரிய தசையும் சந்திர தசையும் உங்களுக்கு நடக்கிற வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது பிறவிலே உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ கேது தசை மட்டும் இல்லை, கேது புக்தி இல்லை, நடக்கிற தசை வந்து நம்மளுக்கு குருவாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரனாக இருக்குது, புதனாக இருக்குது. புதன் தசையில் சுக்கிர புத்தி இருக்குது, சுக்கிர தசையில் புதன் புத்தி இருக்குது. அந்த மாதிரி காம்பினேஷன்லாம் வந்தால் செமையாக வந்து இந்த லாஸ்ட் 3 months வந்து உங்களை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிளான் வெல். அது உங்களுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன். உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் தசா என்ன, உங்கள் புக்தி என்ன, 5 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். 5 விஷயத்தை எப்படி வெரிஃபை பண்ணுறது, அந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும். உங்கள் நேம், அது வந்து உங்களுடைய பேர், உங்களுடைய அடையாளம். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் நீங்கள் பிறந்த தேதி என்ன, மாதம் என்ன, வருடம் என்ன, டேட் ஆஃப் பர்த். அடுத்தது உங்களுடைய டைம் ஆஃப் பர்த். நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டில் என்ன டைம் பிறந்தீங்க, காலையிலையா, மாலையிலையா, இரவா. ஸோ உங்களுக்கு வந்து அது என்ன டைம் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊருடைய டைம் ஆஃப் பர்த். நீங்கள் இப்போ வசிக்கிறது எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் பிறந்த ஊர் எங்கே, அந்த பிறந்த ஊர் அன்று அந்த என்ன நேரம் அப்படிங்கிறத குறிப்பு. இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஹாரோஸ்கோப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசி என்னது க்ளீனாக காமிச்சிடும். சந்திரன் மூன் சைன் சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி படி அது வந்து மூன் சைன். உங்களுடைய ராசி, உங்கள் மனசு, உங்கள் மனநிலை, உங்கள் உணர்வுகள், இது சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து உங்களுடைய நட்சத்திரம். அந்த ராசிக்குள்ளேயே 3 நட்சத்திரம் வந்துடும். அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, அது இன்னும் டீப்பாக உங்களுடைய கர்மா பலன்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்துடைய குட் அண்ட் பேட் எப்படி கேரி ஆகுது, ப்ளஸ் அந்த நட்சத்திரத்தில் தசா கால்குலேஷன் வந்துடும். என்ன தசை தொடங்கும், எந்தெந்த வயசில் அந்த தசா பிரேக் ஆகி மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரேக்கப் இருக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசி 2 விஷயம் வந்துடுச்சு. 3வது உங்கள் லக்னம். உங்கள் லக்னம் என்பது நீங்கள் பிறந்த நேரத்திலேருந்து உதயமாகக்கூடிய லக்னம், ஜனன லக்னம். அதுதான் உங்கள் தலை, அதுதான் உங்கள் விதி. அதன் அடிப்படையில் உங்களுடைய ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது, ஒரு லக்கி ஹாரோஸ்கோப்பா, ஒரு யோகமான ஜாதகமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த லக்னம் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்கள் நட்சத்திரம் நான் சொன்ன பாருங்கள். அந்த நட்சத்திரத்துலேருந்து என்ன தசை நீங்கள் வந்து தொடங்கியிருக்கீங்க பை பர்த்தில், இப்போ என்ன வயசாகுது, அந்த வயசுக்கு இப்போ என்ன தசை நடக்குதுன்ற ஒரு கேல்குலேஷன், பிரேக்கப் ஸ்பிளிட் கேல்குலேஷன் இருக்குது. அதில் என்ன தசை நடக்குது, அதில் என்ன புக்தி. ஏன்னா தசாங்கிறது டோட்டலாக இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசைனா 19 வருஷம், குரு தசைனா 16 வருஷம், புதன் தசைனா 17 வருஷம், சுக்கிரன்னா 20, சூரியன்னா 6, சந்திரன்னா 10, செவ்வாய்னா 7, ராகுனா 18, கேதுனா 7. ஸோ இந்த மாதிரி தசை வந்து பெரிய பீரியடாக இருக்கும். அதில் சப் கால்குலேஷன் வந்து 9 புத்தியும் உள்ளே வந்துடும். அந்த 9 புத்தியில் என்ன புக்தி இப்போ நடக்குது, இந்த 5 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போது நான் இந்த கொடுத்த ப்ரிடிக்ஷன் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட கம்பைன் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த 5 மேட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட டேட்டா இல்லை, என்கிட்ட டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் எங்கே பிறந்திருந்தாலுமே உங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் அண்ட் டீட்டெயில்ஸை www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி ஆன்லைன்லேயே ஒரு சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு மெயின்லேயே வந்துடும். இதை நீங்கள் எடுத்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ணி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதை தவிர அதர் சர்வீஸஸும் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருக்கேன். ஒரு டீமாகவும் அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் தேவையோ அதை ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய வந்து ஃப்ரீ ஒரு வியூவுக்காக ப்ளஸ் வந்து உங்களுடைய நிறைய வந்து ஃப்ரீ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா உங்களோட நாலேஜுக்காக. அந்த நாலேஜ் வந்து ரிலேட்டட் வித் என்னென்னா உங்களுக்கு வந்து வாஸ்து ப்ளஸ் நியூமராலஜி ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸும் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை மேட்ச் பண்ணி தெளிவாக அடுத்த 3 மாதங்களை பற்றின ஒரு டீட்டெயிலை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.